Just to give a small introduction about myself again, பூபாலன் சொன்ன மாதிரி நான் வந்து பிஇ முடிச்சுட்டு 10 இயர்ஸ் வேலை பார்த்தேங்க. கிட்டத்தட்ட 4 கம்பெனிஸ் மாறிட்டேன். டெவலப்பரா இருந்தேன். நிறைய லாங்குவேஜஸ்ல கோட் பண்ணேன். த்ரூ அவுட் மை கரியர் நான் எப்போல்லாம் வந்து ஒரு ஜூனியர் சேர்றாங்களோ இல்லை ஃப்ரெஷர்ஸ் வராங்க இன்டர்வியூ பண்றேனோ அப்போ ஐ ஃபெல்ட் தட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா தெரியுது, இல்ல வேற ஏதோ. தேர் ஆர் சம் எக்ஸெப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, நான் என்னன்னு சொல்ல. ஆனா அதுல சின்டாக்ஸ்ல மட்டும் போட வருது லாஜிக். அதே லாஜிக்கை நம்ம வேற மாதிரி கேட்டோம்னா கொஞ்சம் திணறுவாங்க. இல்ல வேற எப்படியாச்சும் இது எப்படி சால்வ் பண்ணுவேன்னு கேளு சொல்லு அப்படின்னா திணறுவாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் தேர் வாஸ் அ கேப் தேர். அண்ட் எனக்கு எப்பவுமே டீச்சிங் பிடிக்கும். நான் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு சொல்லி தருவேன். ஸோ ஐ தாட் why not make use of this talent and start teaching kids. I started with just 4 kids, my neighbor kids. I was very interested and impressed in fact with the technology that is available today. Sadesh சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் படிக்க கத்துக்கும் போது ஒரு ப்ளூ கலர் டர்போ சி ஸ்கிரீன் இருக்கும். அதுல வந்து ஜஸ்ட் ஹலோ திவ்யான்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணேன் எங்க ஸ்கூல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்ல. அது மட்டும் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேற எந்த எக்ஸ்போஷர், மொபைல் போன் இல்ல, டேப்லெட் இல்ல, எங்க வீட்ல கம்ப்யூட்டர்லாம் இல்ல. ஸோ எங்க ஸ்கூல்ல மட்டும் ஒரே ஒரு பீரியட் இன் வீக் ஒரு 40 மினிட்ஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் அவைலபிளா இருக்கும். அப்போ அந்த டீச்சர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க சீல எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு. நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் ஹலோ திவ்யான்னு ஸ்கிரீன். அதுவே எனக்கு மேஜிக்கலா இருந்தது. ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஐ ஃபவுண்ட் இட் மேஜிக்கல். எனக்கு வந்து அது சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சு ஐ டிட் மை மேஜர்ஸ் இன் தட். அண்ட் டில் நவ் I feel that happiness when a program works. I think people in technology will understand this joy that I'm talking about. நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒன்று கோட் அடிச்சீங்க, அது கரெக்டா ஒர்க் ஆகுது, வாவ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்ல. தட் ஃபீலிங் இஸ் வாட் மோட்டிவேட்டட் மீ. ஸோ நான் வந்து இப்போ சஜெஸ்ட் பண்ண மாதிரி நானும் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அந்த இது புக்கு நான் படிச்சது இல்லை, பட் ஐ ஹாவ் சீன் வீடியோஸ் ஆஃப் ஹர்ஸ். And I've also gone to that Hello Ruby website. அங்கே நிறைய இது இருக்கு. Like that, I did a lot of research and found that learning to code today is actually much easy. Right? This was back in 2020. Okay? So it was very easy than what it was for me before. And I found that today kids have the privilege of not just learning syntax, but also improving their problem solving skills. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளமா கொடுத்தா அதை எப்படி சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்றது, எப்படி ஒரே நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்றது அப்படின்றத ரொம்ப காம்ப்ளெக்ஸா சின்டாக்ஸ் எல்லாம் போட்டு டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம சிம்பிளா ஆரம்பிச்சு போகலாம். ஸோ தட் வே வென் தே ஆக்சுவலி ஸ்டார்ட் கோடிங் இன் த ஃபியூச்சர் அவங்க கோட் எழுத அவங்க எல்லாரும் கோடர்ஸ் ஆகணும்னு நான் சொல்லலை. they don't have to become developers, but in future some form of work that they do will involve problem solving, so they'll know how to approach those things better. And of course coding is a basic for understanding technology, one of the basics for understanding technology. So ஃபியூச்சர்ல இன்னும் டெக்னாலஜி பெருசாகும் போது ஒரு பேசிக்ஸ் உங்க குழந்தைக்கு இருக்கிறது நல்லது. அவங்க என்னவா வேணா இருக்கலாம் இன் ஃபியூச்சர். தே கேன் ஈவன் பி அ டீச்சர் லைக் மீ, ஆர் தே கேன் பி அ பாலிட்டிஷியன், ஆண்டர்பிரினர், எதுவா வேணா இருக்கலாம். லேர்னிங் டு கோட் டுடே வில் ஹெல்ப் தெம் யூஸ் டெக்னாலஜி டுமாரோ பெட்டர். இதைத்தான் நான் வந்து நிறைய பேரண்ட்ஸ்ட சொல்வேன். என்கிட்ட வந்து எதுக்கு என் குழந்தை 6-7 வயசுல, நம்மலாம் பிஇல தானே திவ்யா படிச்சோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட என்ன சொல்வேன்னா, அப்படி யோசிக்காதீங்க. இப்போதுல இருந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கோ இல்ல அதுல ஒரு இன்ட்ரெஸ்டோ அப்போதான் வரும் அப்படின்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அகைன் I'm just sharing my screen. I've prepared a few things. This is my company, Little Monks Laboratory. We are a proud team of mothers. We have all been working in the IT industry, and when I founded it, it was just me. Now I have a team of 5 mothers. And around we get around 60 to 70 kids per month. Kids who join with us, stay with us through all the levels for at least a year or year and a half. சரிங்களா? So just to make it இந்த ஸ்லைட்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னா, எவ்வளவு ஈஸியா இருக்கு இப்போ கோடிங் லேர்ன் பண்றது. அவர் சொன்ன புக், சதேஷ் சொன்ன புக் ஆகட்டும், இல்ல ஆன்லைன்ல இருக்கிற ரிசோர்சஸ் ஆகட்டும், ஹவு ஈஸி இட் இஸ் நவ் டு கோட்.
ஸோ இது வந்து என்னோட இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கோடிங்னு வச்சுக்கோங்களேன். அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு கோட் பண்ணது, இல்லை ஹெக்ஸாடெசிமல் வச்சு கோட் பண்ணது. இவங்க தாத்தா ஜென்ரேஷன்ல அசம்பிளி வச்சு கோட் பண்ணாங்க. இவங்க ஜென்ரேஷன்ல ஹெக்ஸாடெசிமல் பைனரி எல்லாம் வச்சு கோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதுதான் அந்த ப்ளூ ஸ்கிரிப்ட் சி வச்சு கோட் பண்ணோம். த சின்டாக்ஸ் வாஸ் நாட் ஈஸி. அந்த சின்டாக்ஸ்லாம் பை ஹார்ட்டா தெரியணும். தப்பு பண்ணாலும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க டைம் ஆகும். அந்த மாதிரிலாம் we had problems. But today this is my son. Okay, so my son is just 8 years old now. I started teaching him coding at 6 years. So அப்போ நான் ஆரம்பிக்கும் போது he when he starts off the same program, இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா 2 நம்பர்ஸ் ஆட் பண்றாங்க, அவ்வளவுதான் இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும். ஆனா இப்போ இருக்கிற பசங்களுக்கு the technical jargons are abstracted. It's just drag and drop. இந்த ஆஸ்க்னு ஒரு பிளாக் எப்படி ஒரு பசில் சால்வ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ அதை அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிடும். ஸோ இட் இஸ் அப்டிராக்டட். இவ்வளோ சின்டாக்ஸ்லாம் இல்லாம பிளெயின் இங்கிலீஷ்ல இல்ல எனி லாங்குவேஜ் your child is comfortable in, you will have. இன்னும் தமிழ்ல வரலன்னு நினைக்கிறேன், பட் we do have in other foreign languages, even Chinese, Japanese have it. So இந்த மாதிரி drag and drop பண்ணா it becomes easy for them to focus on the problem and the solution rather than worrying about what went wrong in that full stop, in that semicolon and the madri. So that's the advantage that these kids have, and I think they are really lucky. I think Sadesh already covered this. Yes, coding triggers creativity, prepares kids for the future, promotes problem solving. Idu enna applied academic learning enna. So in our classes we get kids from the age group 6 to 14. We get 14 and up also, but we don't treat them like kids. We start off directly with text-based coding for them. But these kids who come to us, or second, third standard படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அப்போதான் கொஞ்சம் பிசிக்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, கொஞ்சம் மேத்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கோடிங் பண்றது வழியா they learn have a applied academic learning. For example, ஒரு ஸ்கொயர் வரைய ஒரு ரோபோ இருக்கு, அது ஸ்கொயர் வரைய வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கொயருக்கு ஆங்கிள் என்னன்னு தெரியணும், எப்படி டர்ன் பண்ணணும்னு தெரியணும், அந்த ஸ்கொயருக்கு எல்லா சைஸும் ஈக்குவலா இருக்கணும் சைஸும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிரா பண்ணணும்னு தெரியும். ஸோ தே லேர்ன் அ லிட்டில் அபவுட் ஜியாமெட்ரி, பிசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேரக்டர், ஒரு கேம்ல ஒரு கேரக்டர் இருக்கு, அதை மூவ் பண்ணணும்டா, அதை மூவ் பண்ண வைக்கணும்னா நீ தான் அதை புஷ் பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ ரைட் ஆரோ கீ பிரஸ் பண்ணும்போது you have to give some force to it. அப்போ அதுக்கு ஒரு டைரக்ஷன்ல கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஸ்பீட் அண்ட் ஒரு டைரக்ஷன்ல போனா அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ கோடிங் இஸ் அ ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங் otherwise boring theory concepts in other subjects also. So that's the advantage I've seen. Apart from that, we have started teaching coding to neurologically challenged kids, ADHD, அப்புறம் autism இருக்கிற non-verbal autism இருக்கிற பசங்களுக்கு. So we have a tie-up with ZM Speech Care Center இங்க சென்னையில நுங்கம்பாக்கம்ல இருக்கு. So we started like a couple of months back. So I have personally, I also go personally and teach those kids. What I have seen, what me and their parents and their guardians feel is that the kids are engaged a lot in these kinds of activities because it is fun and interesting for them. அவங்களுக்கு வந்து இது பண்ணும்போது ஹை ஏதோ நடக்குதே அப்படின்னு they look at it. So their focus is better. Even ADHD kids, you will see that a lot of ADHD kids are attracted to technology. Eye and screen la edho irukku. So instead of making it an இது unproductive screen time, அதாவது சும்மா ஏதோ கேம் விளையாண்டுட்டு பண்றதுக்கு பதிலா, when they come and learn to move things on the screen, when they come and learn to display their name on the screen. For non-verbal autistic kids, when they see that they are able to express, or அந்த கம்ப்யூட்டரை ஹை சிரிக்க வைக்க முடியுது, ஹாப்பி ஸ்மைலி டிஸ்பிளே பண்ண முடியுது, சேட் ஸ்மைலி டிஸ்பிளே பண்ண முடியுது, ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் பெட்டர் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ தட்ஸ் also another benefit. I'm just saying a special case benefit, but for normal group kids also,
coding is just like solving a puzzle or playing chess. So நீங்க சின்ன வயசுல செஸ் கிளாஸ்லாம் நீங்க போயிருப்பீங்க, இல்ல உங்க பசங்களை அனுப்பிச்சிருப்பீங்க. செஸ் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் தானே. நம்ம இந்த மூவ் பண்ணா ஆப்பனண்ட் என்ன மூவ் பண்ணுவான் அப்படின்னு எல்லா காம்பினேஷன்ஸும் யோசிக்கிற மாதிரி கோடிங்ல நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இந்த கம்ப்யூட்டர் எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இந்த கம்ப்யூட்டர் நமக்கு வேணுங்கிறத பண்ணும் அப்படின்றது தானே கோடிங், ப்ரோக்ராமிங்ன்றது அதுதானே. ஸோ those are the benefits of learning to code. I just thought I'll share my experience. So actually for 6-year-old enquiries that we get, some 6-year-olds might need some time to adjust. So அவங்களுக்கு உடனே ஸ்கிரீன்ல ஆரம்பிச்சா கஷ்டமா இருக்கும். So for such kids what we recommend is start with unplugged activities at home. Some 6-year-olds are like completely absorbed. They come in, they are able to do everything gada gada gada. But some 6-year-olds சில பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி இப்பதான் அவன் வந்து இங்கிலீஷ்ல சம் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறான், அவனுக்கு வந்து மூவ் ஸ்பெல்லிங்லாம் அவ்வளவு சரியாலாம் தெரியாது. சோ அந்த பிளாக்ஸ் எடுத்து வைக்கிறதுலாம் அவனுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, till your kid gets accustomed, 6-year-olds you can start with unplugged activities of at home. இந்த சைமன் செஸ்னு ஒரு கேம் விளையாடுவாங்க சின்ன பசங்க. சைமன் செஸ் raise your hands na ellarum hands raise பண்ணும். சைமன் செஸ் clap na ellarum clap பண்ணும். சைமன் செஸ் சொல்லாம வெறும் clap சொன்னா பண்ண கூடாது. அது ஒரு கேம் and kids love it. That's a warm up activity we do to explain how instructions work in our classes. So ஒரு கம்ப்யூட்டர் எப்படி சைமன் வந்து பசங்க இப்போ சைமனா இருக்கிற ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அதே மாதிரி தான்டா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதுதான் giving instructions is called programming அப்படின்னு ஆரம்பிப்போம். So warm up activity. So like that you can do, you can play games with your children and help them understand what this programming or coding is. அதுக்கப்புறம் ஹாப் ஸ்காட்ச், அதாவது நம்ம பாண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பாக்ஸா வரைஞ்சு வச்சு அதுல அவங்க போகணும். ஸோ ஒரு பாக்ஸ் இருந்தா ஒரு கால் வைக்கணும், 2 பாக்ஸ் இருந்தா அவங்க 2 கால் வச்சுட்டு போகலாம். அந்த பாண்டி ஆடுவோம். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இல்லையா. ஸோ following instructions, but it's symbolic instructions. Oh இங்க ஒன்னு தான் இருக்கு, சோ நான் ஒரு கால் தான் வைக்கணும், அங்க 2 இருக்கு, சோ 2 கால் வைக்கணும். So you are giving instructions to your child by drawing those boxes. ஒரு பாக்ஸ் இல்ல 2 பாக்ஸ். So there are many fun activities that you can do with your child in your free time. And yes, I always recommend that parents involve with the kids in small forms of learning. நம்மால ஃபுல்லா உட்கார முடியாது, but just create that awareness and instill that interest in them. டேய் இவ்வளவுதான்டா கோடிங், டேய் இவ்வளவுதான்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி you should give them that confidence that it's nothing, it's not like rocket science. அதுக்கப்புறம் இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி அந்த பிரஷிங் ஆக்டிவிட்டி சொன்னார்ல, அது வந்து நாங்க எங்க கிளாஸஸ்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அம்மா இருக்காங்க இல்ல ஒரு அப்பா இருக்காரு, அவர் வந்து ஒரு முறையும் டேய் போடா குளிக்க போடா பல் தேடா இது பண்ணுடா அது பண்ணுடான்னு சொல்றது பதிலா குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்னா இந்த குழந்தைக்கு தானா புரிஞ்சிடும், ஓகே ஹேவ் டு பிரஷ் மை டீத், டேக் பாத், ஈட், ஸோ தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் அப்படின்னு தெரியும். அந்த கெட்டிங் ரெடி அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இல்லையா. ஸோ கெட்டிங் ரெடின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேரண்ட் சைல்டு கொடுக்கும்போது அந்த சைல்டு தானா போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கு பண்றாங்களா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா அட்லீஸ்ட் they know that these are the activities involved. The same way we can explain functions to kids. I'm just saying as an example. So getting ready அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் கால்ரா, அந்த ஃபங்க்ஷன் கால்குள்ள இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் கெட்டிங் ரெடின்னு சொன்னா நீ வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும், போய் பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், யூனிஃபார்ம் போட்டுக்கணும் அப்படின்னு புரிய வைக்கலாம். And again, today's kids are very lucky. They have a lot of free resources. நீங்க ஸ்கிராட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. Almost everybody in the world uses it. All countries. It's developed by MIT, and it's really good to start with. It's a free resource. It's self-explanatory, and it's really good to create animations. At least basic animations are easier பண்ணாதுல. But again, kids of 6-year-olds, you can use something called Scratch Junior. 7 years and above one, you can use Scratch. Again, it's block coding. I'm not sure if I need to explain. I'll just show you once. So I thought I'll show you the tool. So it's not like
mic window போகுது. Okay. So இதுதாங்க scratch. So you can directly start creating. So நீங்க நான் சொன்னேன்ல அந்த பசில் மாதிரி drag and dropனு. So இந்த block இப்படி drag பண்ணி போட்டா move 10 steps into the instruction. The technology involved, the programming involved to make this, the coding involved to make this character move 10 steps is all abstracted. So குழந்தைக்கு தெரியறது வெறும் move 10 steps மட்டும்தான். உள்ள என்ன நடக்குதுன்னா கவலை இல்ல. So now when we click on this, you see the character keeps moving for 10 steps. So இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் கோட் பண்ண. They can create many animations. நிறைய இருக்கு இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ண, டியூட்டோரியல்ஸ் இருக்கு. So செல்ஃபா கிட்ஸ், இன்ஃபேக்ட் for some of our kids who are unable to continue with us because they are moving or something like that, or they're very busy, I recommend them at least let the kid keep doing some of these activities on Scratch. Scratch is a very nice place to start with. அதுக்கப்புறம் Khan Academy Kids இருக்கு. So I'm sure many of you would have used Khan Academy Kids to learn different subjects. Very famous. It's a non-profit organization. So அதுல coding இது is really good. அப்புறம் Plugo-னு இருக்கு. Plugo toys with respect to coding are also good. Their apps are also good. Plugo-ல chess-உம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி coding is also good. Yeah, where was I? You can do unplugged activities. You can use free resources like Khan Academy and Scratch. For those in UK, even in India, you get Microbit. It's a very cheap microcomputer. Okay, Microbit was developed by BBC to help kids to learn to code. அது கோடிங் படிக்கணும்ன்றதுக்காகவே பிபிசியும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் மைக்ரோபிட். இட்ஸ் வெரி குட், இட்ஸ் வெரி ஈஸி, and kids love it. We use that in our classes. Kids really love it. Okay, so Microbit is available on Amazon in all countries. அதுக்கப்புறம் CodeSpark. This is a gamified animation platform. You can use this if you're ready to subscribe to it. It is a subscription model. It is a paid model, but still they've done a really good job in explaining coding concepts. So these are, I thought I'll share this with this group. அப்புறம் just to show you how we progress. So எங்க student வந்து we have many levels as you can see here. We start with basics, we go to animations, game development, app development, then இது level 1 to 3 வரைக்குமே ஃபுல்லாவே இதுதான் block coding தான். இப்போ நான் காமிச்ச மாதிரி scratchல drag and drop. அதுக்கப்புறம் level 4ல இருந்து slowly we start moving them to Python where they type. Python-உமே பாத்தீங்கன்னா it's English based. It's not very hard like C. You don't have to remember a lot of things. Python is English based and very easy, which is why we start with Python. So Python வந்தாங்கன்னா they are fully engaged and they become like proper coders. இப்போ level 1ல ஒரு குழந்தை வருது. Okay, level 1ல we use a different tool. Scratch நாங்க யூஸ் பண்றது இல்ல, but we use many tools similar to Scratch just to make it more unique for the kids. So இப்போ level 1ல வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ நான் காமிச்சேன்ல Scratchல, அதுல வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அந்த கேரக்டரை டிரா பண்ண வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்கொயர்ஸ் டிரா பண்ண வச்சிருக்காங்க. சோ இது வந்து லெவல் 1ல பண்றாங்களா. இதுல என்ன கான்செப்ட் கத்துக்கிறாங்க, வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது டிராகிங் அண்ட் டிராப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டிராப் பண்ணி தே அண்டர்ஸ்டாண்ட் தட் சீக்வன்ஸ், அதாவது சீக்வன்ஸா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணும் இந்த பட்டர்ஃபிளை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஃபாலோ பண்ணி டிரா பண்ணுது. அப்புறம் ரிப்பீட் கான்செப்ட், இப்போ சதேஷ் சொன்ன மாதிரி பேட்டர்ன் recognize பண்ணி repeat concept வச்சு இந்த குழந்தை பண்ணிருக்கு. So they've been able to draw this pattern successfully in level 1. Level 2ல when they progress for the same output, okay, their code will be more organized. அதாவது இதுல வெறும் ரிப்பீட்டும் சீக்வென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, லூப் அண்ட் சீக்வென்ஸ். ஆனா லெவல் 2 போகும்போது they start to understand how to define functions. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, function get ready to school அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் கால். அந்த மாதிரி செட்டப் அப்படி இங்க இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ செட்டப்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எதுக்காக இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுத்தா அடுத்த முறை நீ திரும்ப இதே மாதிரி வரையும் போது ஈஸியா இருக்கும், நீ திரும்ப எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எழுத வேணாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப அதனால்தான் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். அப்புறம் வேரியபிள்ஸ்னா என்ன,
வேரியபிள் வந்து இப்போ இந்த ஸ்கொயர் இப்போ எப்பவுமே 100 சைடு தான்டா இருக்கும், அதாவது ஒரு சைடு 100 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். உனக்கு வந்து ஒரு ஒரு முறையும் வேற வேற நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் போடணும்னா நீ ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், ஃபங்க்ஷன்ல வந்து பாஸ் பண்ணலாம், எனக்கு வந்து இவ்வளவு சைடு கொடுங்க அப்படின்னு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அப்புறம் ஃபினிஷ் அப். ஸோ திஸ் இஸ் ஹவு கிட்ஸ் ப்ராக்ரஸ் த்ரூ ஆர் லெவல்ஸ். வென் தே we ensure that they have milestones. level 1 முடிக்கும் போது sequence and repeat புரியணும், level 2 முடிக்கும் போது they should know variables, functions. இந்த மாதிரி பிளாக் கோடிங் வச்சே அவங்கள கூட்டிட்டு போய் whenever we feel they are ready we will switch to Python. And yes, by doing this we see improvement in the way kids think. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து நம்ம சொல்றதை அப்படியே பண்ணுவாங்க, நம்ம இப்படி பண்றோம்னா அவங்களும் அப்படியே பண்ணுவாங்க. As they move across the levels, they start to solve problems by themselves by coming up with creative solutions. So that is what you should be encouraging your kids to do. Instead of telling them இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா you tell them how do you think you can do it and what's the best way to do it. அப்படி சொன்னீங்கன்னா any problem, math ஆகட்டும், இது கோடிங் ஆகட்டும், any problem whatsoever, they will learn to read the problem, understand it and break it down and solve it in the best way possible. There are many ways to solve. எது பெஸ்ட் வே, இன்னும் ஆர்கனைஸ்டா எப்படி பண்ணணும், ஃபியூச்சருக்கும் யோசிச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க, ஆஃப்டர் ஆல் கோடிங் இஸ் அபவுட் தட் இல்லையா, how to make it more organized, structured and reusable. So that is what they will understand. So yes, this is what I wanted to present today. I hope it was useful. Very nice to be sharing this and thank you for the opportunity. So திவ்யா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து இப்போ ஸ்கூல்லையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ என்னோட குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட்ல தான் எனக்கு பேசிக்ஸே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாருங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் நான் கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் வந்து நான் நோட் பேட், வேர்டு இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணதே வந்து நான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்ல தான், நான் ஸ்கூல்ல கூட கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம காலேஜ் லேப்ல தான் வந்துட்டு எனக்கு நோட் பேடே நான் ஓப்பன் பண்ணி, எனக்கு திடீர்னு அங்க போயிட்டு ஒரு சி அடி அப்படின்னு சொன்னா நான் எதுல போய் அடிக்கணும், சில நோட் பேட்ல அடின்றீங்க, நோட் பேட்ல அடிச்சா எப்படி கம்பைல் பண்ணி எப்படி ரன் பண்ணணும், எனக்கு அந்த அறிவு கூட இல்லை, ஏன்னா எனக்கு எக்ஸ்போஷரே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் எடுத்து பாக்குறேன், கம்ப்யூட்டர் புக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்ன புரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து சிலபஸ்ல கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ இதை இப்ப இருக்கும்போது ஏன் வந்து இப்ப வெளியில வந்து இப்ப எங்களை மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கிராச்ல சொல்லி தரணுமா, இல்லைன்னா வந்து உன்ன மாதிரி லெபார்டரி உன்னோட கிட்ஸ் லிட்டில் மாங்க் லெபார்டரியில சேர்ந்துதான் வந்து இதெல்லாம் கத்துக்கணுமா, இல்ல நெசசிட்டி இருக்கு, ஏன் சிலபஸோடயே வந்து கத்துக்க முடியாதா? ஓகே, see, there are two problems to this. ஒன்னு, எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து இதை எப்படி சொல்லி தரணுமோ அப்படி சொல்லி தரது இல்ல, பிகாஸ் a lot of skill is lacking. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்னு எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி கோடிங் தெரியுது, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் தெரியுது, எல்லாம் தெரியுதுன்னா ஸ்கூல் கொடுக்குற சேலரிக்கு அவங்க ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல் பீப்புள் who are well versed with computer science knowledge get better jobs, better pay. So many schools have this problem of retention. I've had principals come and ask me if I can join their school to teach because they have a skill set gap there. So அப்படி இருக்கும்போது if the teachers are really good at schools, இந்த நேரத்துல வர வேண்டாம் இல்லையா, same as tuitions. Why do we still have tuitions in spite of having so many schools? ஏன்னா அங்க கொடுக்குற குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கோ ரிசோர்ஸஸோ சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ whenever ஸ்கூல்லயே சூப்பரா பண்றாங்க, குழந்தைக்கு புரியுது, அவங்களாலே பண்ண முடியுது அப்படின்னா அவசியமே இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி இன் இந்தியா இப்போதான் அந்த கோடிங் அப்படின்ற ஒரு விஷயமே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் they are struggling to do that because they are not finding the right skill set of teachers. So அது ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து the schools that do it, okay, are expensive. இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், அதுல வந்து கோடிங் இஸ் பார்ட் ஆஃப் தேர் கரிக்குலம் அண்ட் தே ரியலி டூ அ குட் ஜாப். I've had students come in, I've seen their syllabus, so their syllabus is very good. அவங்க வந்து they don't focus on a language, they focus on problem solving. சிலபஸ் நல்லா இருக்கு, பட் அகைன் நம்ம ஊர்ல அது சொல்லி கொடுக்கும் போது எப்படி சொல்லி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல.
ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாமும் இருக்கு. ஸோ விச் இஸ் வை learning to code when the opportunity is not available at school or it's not enough, then getting help from parents or from people like us would be good. இப்போ ஸ்கூல்ல இப்போ உனக்கு டைப்ஸ் இருக்கு, நீ கெஸ்ட் லெக்சரர் மாதிரி வந்துட்டு யூ டூ கோ அண்ட் இன்ட்ரடியூஸா, இல்ல எப்படி ஸ்கூல்ல எப்படி உன்னை இது பண்றாங்க? ஸ்கூல்ல வந்து ஐ டன் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் சம்மர் இன் ஸ்கூல்ஸ். ஒரு 2-3 ஸ்கூல்ஸ்ல சம்மர் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். Some schools are just hard to convince and get into. My own son's school, for example, doesn't want to accept that coding is needed. Again, it's a mindset change. அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு, எதுக்கு நம்மலாம் வந்து 11th 12th தானே படிச்சோம். தட் மைண்ட் செட் இஸ் ஸ்டில் தேர் இன் ஆர் ஸ்கூல்ஸ். அது வந்து டு கிராக் தட் மைண்ட் செட் அண்ட் கெட் இன்சைட் இஸ் ஹார்ட். ஸோ they are open to doing summer workshops, but yeah, computer இன்னும் I think many CBSE schools are lagging in their computer science syllabus. இன்னும் அதே பெயிண்ட் இதுதான் படிச்சுட்டு இருக்காங்க. So yeah, it's good to see those things also, but கொஞ்சம் இந்த கோடிங் robotics awareness practically வரணும். ஃபைனல் கொஸ்டின். ஸோ 2 கிட் ஹைப்போதெட்டிக்கலா, ஸோ ஒரு கிட் வந்து ஏஜ் 6ல இருந்தே நம்ம இப்போ பேசுனது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க, பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ பண்ணிட்டு வராங்க. இன்னொரு கிட் வந்து ட்ரெடிஷ்னலா வந்துட்டு ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லயோ 10th ஸ்டாண்டர்ட்லயோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் அவே தே ஆர் கோயிங் இட் தி ட்ரெடிஷ்னல் நம்ம எப்படி வந்து படிச்சோமோ அந்த மாதிரி. ஸோ வாட் யூ திங்க், எந்த கிட் வந்து சக்ஸஸா இருக்கும், எந்த கிட் வந்து லைஃப்ல ப்ராக்ரஸிவா இருக்கும்? See, we can't say இந்த கிட்ட சக்சஸ் ப்ராக்ரெசிவா இருக்கும். 6 வயசுல இருந்து நம்ம வந்து இன்னொரு நான் ஒரு இது பண்ணிக்கிறேன். இது வந்து நாட் அபவுட் வேலை கிடைக்குமா இல்லைன்னா வந்துட்டு ப்ரோக்ராம் லெவல்ல வந்து ரொம்ப ஏஸ் பண்ணுமா அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ ஜஸ்ட் பை தி திங்கிங் லெவல் ஆர் ப்ராப்ளம் சால்விங் லெவல்ல கேட்குறேன். See, அதுதான் நான் சொல்றேன்ல, kids who are exposed early in age to anything, not just coding, right? அந்த மாதிரி இப்போ சஜஷன் மாதிரி திங்கிங் அந்த மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா they take interest and do it instead of doing ஏனோ தானோ. ஓகே, இது பண்ணாதான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், ஓகே இப்படி பண்ணாதான் நம்மளால இப்படி இருக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்தி they'll start looking at it with interest. ஓகே, இது வந்து நம்ம பண்ணணும்னா இப்போட்ல இருந்தே இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து they'll start doing. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போவாங்க. instead of doing it just for the sake of learning, just like the other kids, they will develop an interest and do things differently. So சின்ன வயசுல இருந்தே அதனாலதான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, அவேர்னஸ் ஆச்சு கிரியேட் பண்றது நல்லது. Thanks, Divya. So நான் I try to conclude our session like எப்படி நம்ம குழந்தையெல்லாம் வந்துட்டு புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், பியாண்ட் தி கரிக்குலம் புக் ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் நாங்கள் வந்து இன்னொரு இனிஷியேட்டிவ்ல வந்து புக் வார்ம்ஸ் வந்து நர்ச்சர் பண்றோம் அப்படின்ட்டு. சிமிலர் வே கோடிங்கை வந்துட்டு ஜஸ்ட் டு லேண்ட் அப் இன் ஐடி ஜாப்க்கோ இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ பர்சனலி நான் வந்துட்டு ஐடிக்குள்ள வந்ததுக்கான ரீசன் வந்து ஐ வாண்டட் டு லேண்ட் அப் இன் ஐடி கம்பெனி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஒன்லி கோல். ஸோ பட் அதெல்லாம் டைனாசர் காலத்துல அழிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் வந்து வேலைலாம் யாருக்கும் கிடைக்கவும் வந்து பெரிய அது ஒரு போராட்டமாகவே இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு வி நீட் டு சீ இட் அஸ் அ லைஃப் ஸ்கில் ராதர் தேன் அது வந்து எனக்கு ஒரு ஸ்கில் ஒரு சிவில வந்து போட்டுட்டு ஐ நோ திஸ் ஜாவா பைத்தான் அப்படின்னு போடுறதுக்கு பதில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து ஆஸ் யூ ரைட்லி மென்ஷன் எல்லா லைஃப்லயுமே ஏதோ ஒரு இடத்துல இந்த பென் வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஃபோன் வேணாமா வேணாமா, இந்த வீடு வாங்கலாமா வேணாமா, இந்த பொண்ணை கட்டிக்கலாமா, இந்த பையனை லவ் பண்ணலாமா, ஸோ எதுவா இருந்தாலுமே வி நீட் டு டேக் அ டிசிஷன். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் மைல்ஸ்டோன் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு வி ஆல் டாக் அபவுட் மேத்தமெட்டிக்கல். ஸோ அதுவுமே நாங்கள் வந்து பேசியிருப்போம். இது வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐ திங்க் இட் வில் கம் ஹேண்டி when the time or the any other problem comes into our life. So அதுதான் நான் பார்க்கறேன். Okay, thank you again Satish and Bhupati. I think what you guys are doing is lovely. எல்லாருக்கும் இந்த மைண்ட் செட் வராது. And yes, it takes a village to raise kids, so I think you guys are setting that village right. Actually parenting is the hardest job
என்னை பொறுத்த வரைக்கும். Very hard to answer kids question and bring them up the right way. With every generation, I think we are progressing, but we need to be careful about today's kids also. நிறைய இருக்கு. So thank you so much.